வைகாசி விசாகம் பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். வைகாசி விசாகம் அன்று 6 திருமுகங்களிலும் அருள்மழையை பொழிபவர் நமது முருகப்பெருமான். அவரை வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம் வணங்கினா நம்ம நினைத்தது வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நாளைய வைகாசி விசாகத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள் முருகனின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நாள். அதனால் எல்லாருமே முடிந்த அளவுக்கு கோயிலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே பூஜை பண்ணி முருகரை கும்பிடுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பலருக்கும் பிடிக்குங்க. ஒரு சிலர் இஷ்ட தெய்வமாக கூட வச்சுப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிறைவேறணுமா, கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நல்ல வேலை வேணுமா, திருமணம் கைகூட வேண்டுமா, குழந்தை பேரு கிடைக்கணுமா, கடன் தீரணுமா, பண கஷ்டம் போக வேண்டுமா, வீடு மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா, நோய்கள் விலக வேண்டுமா, காரிய வெற்றி உண்டாக வேண்டுமா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டுங்க முருகனிடம், கண்டிப்பாக நடக்கும். விரதமிருந்து வழிபட்டாலும் சகல நன்மைகளையும் தரக்கூடியவர் நம்மளுடைய முருகப்பெருமான். யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். இது தவிர வீடுகளில் மயிலிறகு, சின்ன அளவிலான வேல் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பால் அபிஷேகம் அதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். இல்லை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கணும் தானமா அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக முருகருக்கு வாங்கி கொடுக்கலாம். முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு. அதனால தான் செம்பாலான ஏதாவது ஒரு ரிங்கோ இல்லை இந்த ப்ராஸ்லெட் மாதிரி போடுவாங்க இல்லையா, வளையம் மாதிரி, அந்த மாதிரி கைகளில் போட்டுருக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறது. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகனை வழிபட்டால் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும். வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் நமக்கு ஒரு நல்ல வைப்ஸ் கொண்டு வரும். முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்தினாலும் நமக்கு முருகனின் அருள் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு யோகங்கள் பெருகிட்டே வரணும்னா செம்பருத்தி செடி, ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்க செம்பருத்தி பற்றி. இதெல்லாம் ரெட் கலர். முருகனின் கூடவே செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது. அதே மாதிரி முருகப்பெருமான் என்ன பண்ணணும், அன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் தயவு செய்து சாப்பிடாதீங்க. விசாகம் அன்னைக்கு சாப்பிடாதீங்க. அதுக்கு பதில் கோயிலுக்கு போங்க, லைட்டான உணவு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். உங்களால் அதாவது அந்த நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியும் அப்படின்னா காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க விரதத்தை. அப்படி என்னால் முடியாது அப்படின்றவங்க லைட்டாக எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். காலையில் லைட்டாக, மதியம் லைட்டாக, சாயங்காலம் ஏதாவது ஒரு டிஃபன் அந்த மாதிரி சாப்பிடுங்க. மற்றபடி ரொம்ப காரசாரமான உணவு, இந்த நான்வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு, வெளியில் போய் சாப்பிட்றது, வீட்டில் இல்லை வெளியில் போய் சாப்பிட்றேன் அப்படின்றது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு முக்கியமான நாள், நம்மளுடைய முருகப்பெருமான் உடைய வைகாசி விசாகம் அப்படின்ற ஒரு திருவிழா. எல்லா முருகர் கோயிலுமே பயங்கரமாக விசேஷமாக கொண்டாடுவாங்க. நாமளும் கோயிலுக்கு போகலாம். அன்னைக்கு நாள் என்ன சிறப்பு அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் என்ன நினைத்து வேண்டினாலும் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அதனால் நீங்கள் வேண்டதை நல்லதாக வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அது நடக்கும்.